கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால நம்ம சின்ன ஒரு கவிதையை மாத்திரம் வாசிப்போம். ஆண்டவரை குறித்து எழுதப்பட்ட ஒரு சின்ன ஒரு கவிதை. வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சுவாசத்தினால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், கிருபையினால் ஜல பிரளயத்திலிருந்து மீட்டவர், இரக்கத்தினால் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் நடத்தினவர், படுகொழியில் தள்ளப்பட்டவர்களை பார்ப்போற்றும் அளவிற்கு உயர்த்தினவர், சீறி வரும் சிங்கத்தை தாடையினால் கிழித்தவர், ஆடு மாடுகள் மேய்த்தவர்களை அரியணையில் உட்காரச் செய்தவர், அடியாளின் மகளை அற்பமாய் எண்ணாமல் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்தவர், அநாதை ஸ்திரீகளை ராஜாக்களாய் மாற்றினவர், 7 மடங்கு அக்னி வந்தாலும் சேதமில்லாமல் காத்தவர், எல்லா தீர்க்க தரிசிகளாலும் முன்னறிவிக்கப்பட்டவர், இஸ்ரேலில் இருந்து எகிப்துக்கு துரத்தப்பட்டவர், கன்னியின் வயிற்றில் பிறந்து கர்த்தத்துவத்தை உடையவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே வல்லவரானவர், சேனைகளின் கர்த்தர் எண்ணப்பட்டவர், யூத கோத்திரத்தில் பிறந்த யூத ராஜ சிங்கம் என்றழைக்கப்பட்டவர், அரியணையை வெறுத்தவர், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர், எல்லா இதிகாசங்களிலும் வேதங்களிலும் புராணங்களிலும் பிரஜாபதி, எல்லா நபிமார்களிலும் உத்தமமானவர், அகில உலகத்தின் முழங்கால்கள் முடங்கும் அவருக்கு முன்பு, கரங்கள் யாவும் கூப்பி சொல்லும் அவர் நாமத்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு இருப்பவர், எனக்குள் இருப்பவர், என்னில் இருப்பவர் என் இயேசு ராஜா ஒருவர் மாத்திரமே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.